படத்தோடைய உங்க லைனப் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்குமே எந்த சாயலும் இல்லை. ரொம்ப வித்தியாசமான சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ்ல இருந்து நமக்கு டிரைவர் ஜமுனா, கிரேட் இந்தியன் கிச்சன், ரன் பேபி ரன், சொப்பன சுந்தரி, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபரானா வரைக்கும் எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்குமே ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் வேரியேஷனை கொடுத்து பின்னி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துல ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப மெச்சோர்டான ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப மெச்சோர்டான ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு நிறைய வாட்டி உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தீரா காதல், எல்லா கதைகளுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி தீரா காதல் பின்னாடியும் வந்து எனக்கும் ரோஹினுக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 years ட்ராவல் ரோஹினோட இந்த கதைக்கு. ஏன்னா இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கதை. எல்லாருக்குமே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து டக்குன்னு ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு தான் இது பண்ணாங்க. அப்போது என்னோட நண்பர், ரொம்ப வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டாக இருந்த தமிழ்குமரன், லைக்காவில் அவர் தான் இப்போது ஹெட்டாக இருக்கார். ஸோ அவருக்கு நான் நிறைய கதைகள் அமிச்சேன். ஒரு 4-5 கதைகள் அமிச்சிட்டு அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சது வந்து ரோஹினோட கதை. அப்போ டைட்டில் வைக்கல, ஒர்க்கிங் டைட்டிலாக தான் இருந்தது. அந்த ஃபோன் நான் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 10:45 இருக்கும். 10:45 எனக்கு தமிழ் அவ்வளோ லேட்டாக தமிழ் சார் எனக்கு ஃபோனே பண்ண மாட்டார். திடீர்னு ஃபோன் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து ஃபோன் எடுத்து, சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. நீ ஒரு கதை அமிச்சு நான் அது படித்தேன் சார், நான் 4 கதை அமிச்சேன், எது சார் அப்படின்னு. இல்லை அந்த லவ் ஸ்டோரி ஒன்று அமிச்சிங்க நீங்கள், ட்ரையாங்கிள் லவ் ஐ மீன் ஒரு டீட்டெயிலாக சொல்ல முடியாது, அந்த கதை படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாரு. யார் இந்த டைரக்டர் அப்படின்னா, ரோஹின் சார், உடனே கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. சார் டைம் 10:45 11 ஆகுது சார், என்ன சார் இந்நேரத்தில் அப்படின்னோடனே இல்லை நீ கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ரோஹினுக்கு ஃபோன் அடித்தேன். ரோஹின் அதே மாதிரி எதுக்கு இந்த டைமில் இவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன், ஏதாவது எமர்ஜென்சி ஆயிடுச்சு, நான் ஒன்றும் இல்லை லைக்காலேருந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். இந்நேரத்துலையா? ஆமாம், என்ன பேசணும் தெரியல அப்படின்னு சொன்னோடனே நான் கனெக்ட் பண்ணி விட்டேன். கனெக்ட் பண்ணி உடனே அவர் புகழ்ந்து தள்ளிட்டார். அண்டு அதுக்கப்புறம் நாங்கள் தமிழ் சார் கட் பண்ணதுக்கப்புறம் நானும் ரோஹினும் கொஞ்ச நேரம் பேசி, நிஜமாக தான் சொல்கிறாரா இல்லைனா சும்மா சொல்கிறாரா அப்படின்ற லைட் ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. ஏன்னா அவர் பேசின விதம் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அன்னைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருந்தது. நான் அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனினா ஒரு ப்ராசஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். ஒரு கதைகள் சூஸ் பண்ணும்போது அவங்க செட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் தாண்டி தான் ஒரு கதையை ஓகே பண்ணுவாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தேன். சார் பரவாயில்ல ரோஹின், நம்ம வேறு ப்ரொடக்ஷன் எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் டிசைட் பண்ணோம். இல்லை அப்போது ரோஹின் வந்து ரொம்ப பேஷண்ட்டாக, இல்லை ஒரு கதைக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம், நம்ம லைக்காலேயே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போது நானும் ரோஹினும் கடவுளுக்கு வேண்டி ஆக்சுவலாக திருப்பதி மலை ஏறினோம். நானும் ரோஹின் நடந்து போனோம் திருப்பதிக்கு. எலுக்குண்டாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு ஃபோன் வந்தது. இட்ஸ் அ மிராக்கிள். ஆக்சுவலாக ஃபோன் பண்ணார் தமிழ் சார். மலை இன்னும் ஏறலை, அந்த ஏறத்துக்கு முன்னாடி ஒரு வாக்கிங் இருக்கும் இல்லையா, அந்த படி ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கிங் மாதிரி இருக்கும். நானும் ரோஹின் எல்லாம் அங்கே தேங்காய்லாம் உடச்சிட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது என்னோட மேனேஜர் யுவராஜ், என்னோடய ஃப்ரெண்ட், அவரோட கல்யாணத்துக்கு தான் ஆக்சுவலாக நாங்கள் அப்போது நடக்கிறதுக்கு அந்த கல்யாணத்தோட கிளப் பண்ணிட்டோம். சரி சாமியே, இந்த படம் எப்படியாவது எங்களுக்கு ஓகே ஆயிடணும்னு சொல்லிட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் வந்தது. இல்லை ரோஹின், தமிழ்குமரன் சார் ஃபோன் பண்ணார். எங்கே இருக்கீங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி இந்த படம் நீங்கள் ஓகே பண்ணோன்னு சொல்லிட்டு நானும் ரோஹினும் மலை ஏற போகிறோம். காமெடி பண்ணாத ஐஷு அப்படின்னாரு. சார் உண்மையாக தான் சார், நிஜமாக தான் சார், நடந்து போகிறோம் 2 பேரும் அப்படின்னு. சரி ஓகே படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஏதோ ஒரு மிராக்கிள், அது ஒரு நம்பிக்கையில் அந்த கதை வந்து அன்றைக்கி எங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. ஸோ அவருக்கு தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்லி தேங்க் பண்ணணும். மேலே போயிட்டுக்கப்புறம் எனக்கு செம்ம இடுப்பு வலி. அந்த சின்ன மலை க்ளோஸு, பெரிய மலை நடந்து வந்துட்டு, ஐயோ ரோஹின் எனக்கு பேக், ஆல்ரெடி எனக்கு ஒரு பேக் இஷ்யூ இருக்குது, கனா படம் பண்ணப்போ எனக்கு ரொம்ப வலிக்குது. ஐயோ ஐஷு, நான் மறுபடியும் படம் முடிச்சதுக்கப்புறம் நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டேன். நீ மட்டும் வேணியா எனக்கும் சேர்த்து வேண்டிய? இல்லை நம்ம சேர்ந்து, டேய் உன்னை கொலை பண்ண போகிறேன், நான் வரல, எனக்கு செம்ம பேக் பெயின் அப்படின்னு. பட் அவர் 2வது வாட்டி நடந்து வந்துட்டார். ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் லைஃப்லேயும் சித்து சார் சொன்ன மாதிரி
யாரோட கதை அப்படின்னு நாங்கள் நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். ரோஹின், இது உங்கள் லைஃப்பில் நடந்த உண்மையான கதை. நானும் ஜெய் நடிக்கும்போது இந்த சீனை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நானும் ஜெய் இல்லை, ஒரு வேளை அவர் லைஃப்பில் அப்படி தான் நடந்திருக்கும் போல், சரி அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் நிறைய டிஸ்கஷனில் இருந்தோம். பட் வி ஹேட் கிரேட் ஃபன். இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட்டாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானுமே வந்து ஒரு ரொம்ப ஒரு ரிலாக்ஸ், ஐ மீன் ரொம்ப ஒரு லவ் படங்கள் நான் நிறைய நடித்ததில்லை. ஒரு ஃபீல் குட்டாக ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் மூவியாக கண்டிப்பாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு படம். ஸோ ஜெய் சார், தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. இந்த படத்தில் ஹீரோவாக ரோஹின் வாஸ் வெரி கிளியர். ஜெய் தவிர யாருமே ஏன் அப்படி தோணாருன்னு தெரியல. ஏன் ரோஹின், ஜெய்யை பார்த்தா அப்படி தோணுச்சா? உங்களை பார்த்தா தான் அப்படி. அவர் சொன்னார் அப்புறம் தீரா காதல் சொன்னேன், எனக்கு தீரா 10 காதல் அப்படின்னாரு. ஐஷு 10 காதல் தீரா காதல் அப்படின்னாரு. ஸோ ஜெய் தான் இந்த ரோலுக்கு ஆப்டாக இருப்பாருன்னு ஃபீல் பண்ணார். அப்புறம் ஷிவேதா இஸ் டன். ஐ மீன் ஐ வாஸ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் ஃபேன் ஆஃப் ஷிவேதா. ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் நான் அப்துல்லோட பேர் வந்து அருண்னு சொன்னேன் இப்போ. ஆக்சுவலாக அவ்வளோ ஒரு அந்த கதையில் அருண் அவரோட கேரக்டர் பேர் ஹாய் அருண் தான் சொன்னேன் இப்போது. ஸோ நானும் அப்துல் ஃபர்ஸ்ட் படம், 2வது படம் டியர் நானும் ஜிவி பிரகாஷ் நடிக்கிற படத்துலையும் அவரும் ஹீரோ ஃப்ரெண்டாக மறுபடியும் வந்திருக்காரு. அப்புறம் என்னோடய ஃபேவரட் சினிமாட்டோகிராஃபர் ரவி வந்து ஒரு பயங்கரமான எல்லா ஃப்ரேம் வச்சுட்டு நடித்து முடிச்சோடனே சூப்பராக நடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அது ஒரு ஸ்பெஷல் ஒரு பூஸ்ட். ஒரு அவார்ட் தந்தால் எப்படி ஒரு கேரக்டருக்கு அவார்ட் கொடுக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரசிச்சு பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ரவி. தேங்க்யூ ராதிகா மேம். டான்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் அந்த தலையாட்டுற ஸ்டெப் நல்லா இருந்தது. கொஞ்சம் கழுத்து வலிச்சுது, பரவாயில்ல, நல்லா இருந்ததுன்னா. அண்ட் தென் விருதி இஸ் வெரி ஃபேமஸ். இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி அந்த அம்மா பேசலை. எத்தனை ஃபாலோவர்ஸ்? ஹவு மெனி ஃபாலோவர்ஸ் யூ ஹேவ்? 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ரிதிஷ் இஸ் ஒரு ரொம்ப டேலண்டான ஒரு கிட். எனக்கும் ரிதிக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான சீன் இருக்குது கிளைமேக்ஸில். அது ரொம்ப க்யூட்டாக, செம்ம வெயில், ரொம்ப காம்ப்ளிகேட்டட், குழந்தைங்க கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்க. பட் ரிதி, யூ டிட் அ பிரில்லியன்ட் ஜாப். அந்த ஒரு குழந்தை ஒரு எமோஷன் எப்போவுமே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற விதத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சிது, அப்புறம் அம்ஜத், என்னோடய ஹஸ்பண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கார் அம்ஜத். எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்காது அம்ஜத்தை, பிடிக்கும் தானே சொல்லுவாங்க, கண்டிப்பாக பிடிக்காது. பட் அதுதான் அந்த கேரக்டரோட டெப்த்துன்னு சொல்லலாம். நிறைய பேர் லைஃப்பில் அம்ஜத் மாதிரி கேரக்டரை கடந்து வந்திருப்பாங்க நிறைய கல்யாண வாழ்க்கையில். ஸோ தேங்க்யூ அம்ஜத் ஃபார் பிளேயிங் சச் அ லவ்லி ஹஸ்பண்ட் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் வி ஹேட் அ கொஞ்சம் டஃப்பான டைம் தான். பட் ஐ திங்க் இஸ் டன் ஃபுல் ஆன் ஜஸ்டிஸ் அண்ட் ஆல் த லிரிக் ரைட்டர்ஸ் ஹியர் ஃபார் கிவிங் லைஃப் டு த சாங். என்னோட கனா படத்தில் நீங்கள் 2 படம் எழுதிருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாங். தேங்க்யூ. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா, டிட் ஐ மிஸ் எனி ஒன்? இல்லைல்ல, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம்.